Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு டேட்ஸ்க்கு இடைப்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய டேஸ், ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்றதுதான். இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம int and mod ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். So first int இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு and days நமக்கு வரணும் இல்லையா, அதனால days அப்படின்னு கொடுத்துக்கிறோம். So 22 days ஆகியிருக்கு. நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். 22 days ஆகியிருக்கு. அடுத்தது நமக்கு தேவை hours எத்தனைன்னு சொல்றது. So equal to hour formula யூஸ் பண்ணிக்கிட்டு mod function உள்ள யூஸ் பண்றோம். So hour function குள்ள mod function போட்டு இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். divisor 1 mod close hour close, அடுத்தது and space இது நமக்கு எத்தனை hours அப்படின்னு சொல்றது க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது நமக்கு தேவை minutes. So minute function யூஸ் பண்ணி அதுக்குள்ள mod எடுத்துக்கிட்டு இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு divisor 1 mod function close minute function close and minutes அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இதே மாதிரி seconds. So second function ஆரம்பிச்சு mod function ஆரம்பிச்சு to time minus from time close divisor போடணும். divisor mod function close second function close and space seconds அப்படின்னு எடுத்துக்கிறோம். 7 seconds. So இது இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல இருக்கக்கூடியது 22 days 19 hours 24 minutes 7 seconds அப்படின்னு காமிக்குது. இதை நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க and ஒரு ஸ்பேஸ் மறுபடியும் ஒரு ஆம்பர்சண்ட். இதை காப்பி பண்ணிக்கலாம். திருப்பி போட வேண்டிய அவசியம் இருக்காது. காப்பி பண்ணிட்டு ஹவர்ஸ் செலக்ட் பண்ணி திருப்பி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி மினிட்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட்ஸ் என்டர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா 22 days 19 hours 24 minutes 7 seconds வந்திருக்கு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம், தனித்தனியா கொடுத்தோம். இதுவே நமக்கு இது மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஒரே டைம்ல ஃபார்முலா போடணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி ஃபார்முலா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இதே தான் கீழே என்ன கொடுத்தோமோ அதை ஒரே லைன்ல கொடுத்துட்டு இது மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.